தருமபுரி மாவட்டத்தில் நிலவக்கூடிய இந்த போக்குவரத்து பிரச்சனை, எந்த கிராமத்துக்கு போனாலும் வண்டி இல்லை, பஸ்ஸு இல்லை அப்படின்றாங்க. அந்த பஸ்ஸு பிரச்சனையும் அவங்க கிட்ட நாங்கள் பேசியிருக்கிறோம். அதாவது பஸ்ஸு பார்த்திங்கன்னா பேருந்துகளை அதிகப்படியாக இயக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்த நாங்கள் சொன்னோம். ஏற்கனவே போக்குவரத்து துறை அமைச்சருக்கு நான் விரிவாக ஒரு கடிதம் எழுதி அதை அவர்கிட்ட நாங்கள் கொடுத்துட்டோம். அதை கூட நான் ஊடகத்தில் நான் அதை வெளியிட்டிருக்கிறேன். அதாவது அதிகப்படியான பேருந்துகளை இயக்க வேண்டும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 18,000 பேருந்துகள் தான். அதுலேயும் பாதி பேருந்துகள் விரைவு பேருந்துகள்னு பாயிண்ட் தான் ஓடுது, பாதி பேருந்துகள் சென்னையில் ஓடுது, மிச்சம்தான் மாவட்டங்களுக்கு போகுது. அப்போ மிச்ச பேருந்துகள் மாவட்டங்கள் போகும்போது பத்த மாட்டேங்குது. அப்போ நீங்கள் மினி பேருந்துகளோ இல்லை அதிகப்படியான பேருந்துகளை உபயோகப்படுத்துறது எப்படி இருக்கும்னா, பசங்க படிக்க போவாங்க. இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரைவேட்டாக அவங்களுக்கு பஸ் அனுப்பிடுவாங்க. எல்லா ப்ரைவேட் ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா கல்வி தந்தையால் நிறுவப்பட்ட தனியார் பள்ளிகள், தனியார் கல்லூரிகளில் அவர்கள் முயற்சியால் எல்லா கிராமங்களுக்கும் பேருந்துகளை அனுப்புகிறார்கள். ஆனால் அரசு பள்ளியில் படிக்கிற பசங்களுக்கு அரசு பேருந்து நம்பி தான் இருப்பாங்க. அவங்களால தனியார் பேருந்து 5000 கட்டுற மாதிரி கட்டிட்டுலாம் போக முடியாது. அப்போ அரசு பேருந்து பள்ளிக்கூட பசங்களுக்கு அரசு பேருந்துகளை இயக்க வேண்டியது அரசோட கடமை. அப்போ பேருந்துகளே கிடையாது. ஒரு கிராமத்துக்கு ஒரு 10 ஊருக்கு சேர்ந்து ஒரு பேருந்து அனுப்புகிறாங்க. அந்த ஒரு பேருந்து என்ன பண்ணுது, 6:30 மணிக்கு முதல்ல ஒரு கிராமத்துக்கு வருது. 6:30 மணிக்கு பள்ளிக்கூட பிள்ளைகள் ஏறி அந்த பேருந்தில் உட்காந்தாங்கன்னா 8:30 மணி வரைக்கும் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டா போய் பள்ளிக்கூடம் போய் சேருவாங்க. 9வது கிராமத்துக்கு போகும்போது என்ன ஆகுது, கிட்டத்தட்ட 8 மணி ஆகிடும். 8:30 மணிக்கு அவங்க கரெக்டான நேரத்தில் பெற்றோர்கள் அவங்கள ஏற்றி அனுப்புவாங்க. அப்போ பள்ளிக்கூடம் போவாங்க. திருப்பி வரும்பொழுது ஒரு பேருந்து தான். மத்தியானம் வரணும்னாலும் வர முடியாது. 6 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வரணுன்னாலும் அவங்களால வர முடியாது. 4 மணிக்கு அந்த பேருந்து திரும்பி போகும்போது போக வேண்டியதுதான். இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ பேருந்துகளை அதிகப்படுத்த வேண்டும். கிராமங்களுக்கு அதிகமான பேருந்துகளை விட வேண்டும்னா அப்போ மினி பேருந்துகளாவது போடுங்க. அதுக்கு கண்டக்டர், டிரைவர், மெயின்டெனன்ஸுக்கு ஒரு 10 பேர். மெயின்டெனன்ஸுக்கு இப்போ ஆளே கிடையாது. பேருந்துகளுக்கு மெயின்டெனன்ஸுக்கு ஆளுன்றது கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு மிரர் உடஞ்சிச்சா கூட டிரைவர் தான் போடுறாரு. டிரைவர் அவருடைய செலவு பண்ணியும், கண்டக்டர் அவரு செலவு பண்ணியும், அந்த பக்கத்தில் இருக்க சைடு மிரருக்கு அவரே செலவு பண்ணி போட்டுக்கிறாரு. ஏன்னா அவர் உயிரை அவர் பார்க்கணும். அவரை நம்பி 100 பேர் அந்த பேருந்தில் பயணம் பண்ணுறாங்க. அவர் உயிரை அவர் பார்க்கணும். அதனால் பேருந்துக்கு மெயின்டெனன்ஸ்க்கு எதுவுமே கிடையாது. அது நிதி ஒதுக்கீடும் கிடையாது, ஆளும் கிடையாது, சுத்தமாகவே இருக்காது. புது பேருந்து வாங்கி விட்டுருப்பாங்க. 3 மாதம் கழிச்சு அந்த புது பேர் போய் பாருங்க பேருந்தை. ஏன்னா மெயின்டெனன்ஸ் ஆள் இல்லாமல் அது பழைய பேருந்து ரொம்ப மோசமாக இருக்கும். தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை கண்டமான பேருந்து தான் அனுப்புகிறாங்க. தருமபுரி மாவட்டத்தில் என்ன பேருந்து, கண்டமான பேருந்துகள். எது எங்கெல்லாம் ஓடிட்டு லட்சக்கணக்கில் கிலோமீட்டர் ஓடிட்டு இனிமேல் அதை ரிப்பேரே பண்ண முடியாதுன்ற போது கொண்டு வந்து விடுறாங்க. அதனால தான் எப்போ பார்த்தாலும் பள்ளத்தில் விழுந்து பேருந்தில் 10 பேர் பலி, 20 பேர் பலி. இப்போ கூட சமீபத்தில் நடந்தது. ஏன் டயர் நிற்காது, ஏன்னா டயர்லாம் பழசு, அந்த மாதிரி இருக்குது. அப்படி தான் நடத்ததுனால பேருந்துகளை அதிகப்படுத்த வேண்டும். தருமபுரி மாவட்டத்துக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிராமப்புற மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் பேருந்து. அதே சமயம் மகளிரில் வேலைக்கு போகணும் வரணும்னா பேருந்துகள் வேணும். அதை பற்றியும் அவர்கிட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம். இது போக்குவரத்துறை அமைச்சர்கிட்ட நாங்கள் ஒரு லெட்டராகவே கொடுத்துருக்குறேன். அவர்கிட்டையும் நம்மளுடைய கலெக்டருக்கு நம்ம மதிப்பு இருக்கிற கலெக்டர்கிட்டையும் அதை தான் நாங்கள் சொன்னோம். அவரும் ஆமாம் பேருந்துகள் கொஞ்சம் அதிகப்படுத்தினா எல்லா மாவட்டங்களும் பயன்பெறும் என்பதே பேசி இந்த மாதிரி பொது பிரச்சனைகளை நாங்கள் விவாதித்து அதற்கு என்ன பண்ணலாம், ஒரு நீடித்த ஒரு தீர்வு தான் வேணும். அவசரமாக 1 மாதம் ஒரு தீர்வை கொடுத்து 1 மாதத்தில் அந்த தீர்வை மாற்றிட்டு இருக்க முடியாதுன்னா நீடித்த தீர்வு வேணும் என்பதால் அவர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதா சொன்னார். அதனால தான் தர்மபுரி பேருந்து நிலையம் மாற்றி அமைக்கக்கூடிய அந்த நிறைய பேருந்துகள் வராமல் இருக்கிறது, அந்த விஷயத்தையும் அவர்கிட்ட பேசணும். அதான் சொன்னேன், நம்ம அவசரமாக ஒரு தீர்வை எடுத்துட்டு ஒரே மாதத்தில் நானே முடிவு மாற்றிட்டு இருக்க முடியாது. அதனால் நான் ஒரு 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 குறிப்பிட்ட கால அவகாசம் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு முதல்ல பயன்பெறுகிற மாதிரி நல்ல தீர்வை கொடுக்கறதுக்கு நாங்கள் திட்டங்கள் போட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் அதை விஷயம் அவர்கிட்ட பேசிட்டோம். சேலம் நகராட்சியில் ஒப்பந்த பணியாளர்கள், அந்த தூய்மை பணியாளர்களுக்கு 100 ரூபா பத்தத்தை கையெழுத்து வைக்கும். அதாவது பிஎஃப் இது மாதிரி எதுவும் வாங்கக்கூடாது, ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிபந்தனையோடு அந்த கையெழுத்து வாங்கினாங்க. கையெழுத்து வாங்கினாங்க. ஐயோ, ரொம்ப எப்படி அது எல்லாருக்குமே பேசுவதற்கும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லுவதற்கும் ஜனநாயக நாட்டில் உரிமை இருக்குது. பேசக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படின்றது தவறான ஒரு இது. அது எப்படி வாங்குவாங்கன்றது பெரிய கேள்வி. மேடம், ஏற்கனவே
காவிரி மேலாண்மை சொன்ன நீரை வந்து கர்நாடகா திறந்து விடல. நேற்று முதலமைச்சர் சிவகுமார் வந்து அங்கே தண்ணியில் அணைகள் தண்ணி இல்லை அப்படின்னு பிரதமர் கடிதம் எழுதியிருக்காரு. இன்னைக்கு கூட்டத்தோடு நடக்குது. இப்போ ஏறக்குறைய நம்ம இந்த மேட்டூர் அணை திறக்காதனால 1,00,000 ஹெக்டேர் முடிய சாகுபடி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஐயோ, இது பற்றி விரிவான அறிக்கை மருத்துவர் அன்புமணி அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த சம்பா சாகுபடி குருவை எல்லாமே அடிபட்டு போகுது, இது தண்ணீர் நமக்கு வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. எல்னினோ வேற வரப்போகுது. எப்பேற்பட்ட அபாயத்தை நம்ம விவசாய மக்கள், அதுவும் தருமபுரி மாவட்டத்தில் சந்திக்க போகிறாங்கன்னு நினச்சாலே ஒரே இதுவாக இருக்குது. அதற்கு நாம் வந்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் நம்ம முன்னெச்சரிக்கையோடு தயாராக இருக்க வேண்டும். குடிநீருக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடாது. விவசாயத்துக்கு தண்ணீர் இல்லை என்றால் அப்போ விவசாய மக்களுக்கு என்ன நிவாரணம் அளிக்க போகிறோம் என்பதை பற்றியெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய போர்க்கால அடிப்படையில் நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பது நம்ம தயாராக இருக்கணும். ஏன்னா தண்ணி இல்லைன்னா விவசாயம் கிடையாது. அப்போ எப்படி வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்க போதோ, நமக்கு எப்படி சாப்பாடு வரப்போகுது? நம்ம நகரத்தில் இருக்கிறோம், கிராமத்தில் இல்லாமல் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அப்போது அத்தியாவசிய அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான விலை எப்படி ஏறப்போகிறது என்பதெல்லாம் நினச்சாலே அப்போ நம்ம அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும். அதற்கு வல்லுநர் குழுலாம் இருப்பாங்க, அவங்க அதை செய்து கொண்டிருப்பார்கள் என்று நம்ம நம்பிக்கையோடு பார்க்குறோம். அதே சமயம் பார்த்திங்கன்னா 32,000 கோடி ரூபாய் விவசாயத்திற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடுபொருளுக்கு மானிய விலையில் கொடுக்குறாங்களே, அதுதான் 32,000 கோடி என்பது பட்ஜெட்டு. எதுக்கு? உரத்துக்கோ, கடப்பாறைக்கோ, மண்வெட்டிக்கோ, டிராக்டருக்கு எல்லாமே விவசாய பெருங்குடிகளுக்கு கொடுக்க பட்ஜெட் இருக்குது, 32,000 கோடி ரூபாய். ஆனால் நிறைய விவசாய பெருங்குடிகள் என்கிட்ட சொன்னது, எங்களுக்கு வந்து அதுலேருந்தே கூட்டுறவு கடனை தள்ளுபடி பண்ணுங்க, புதுசாக எதுவும் 16,000 கோடி வேண்டாம், இந்த 32,000 கோடியில் இருக்கிற காசையே எடுத்துகிட்டு தள்ளுபடி பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் விவசாயத்தை நல்லபடியாக செய்வோம் அப்படின்ற அவங்க தாங்க இந்த விவசாய பெருமக்கள் வந்து எங்ககிட்ட தெரிவித்த யோசனை இது. அவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த 32,000 கோடி மானியம் அந்த இருக்குது, பட்ஜெட் இருக்குது, அதுலேருந்தே 16,000 கோடியை தள்ளுபடி செய்யுங்க. ஏன்னா இந்த சில சமயம் தேவையில்லாத உரங்களையும் தேவையில்லாத பொருட்களையும் விவசாயிங்க வாங்கிறதுக்கு அது திணிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த திணிப்பே வேண்டாம். எங்களுக்கு தேவையில்லாத உரத்தையும் மண்வெட்டி கடப்பாறை நாங்கள் வீட்டில் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? எங்களுக்கு வந்து கடனை தள்ளுபடி பண்ணுங்க அந்த காசில். அவங்க இது விவசாய பெருங்குடிகளின் யோசனை. நன்றி.